வணக்கம். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலையும் மன அழுத்தத்திலையும் இல்லை சரியான ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கும்பொழுது, இல்லை ப்ராப்ளமே இல்லை, சரியான வழிகாட்டுதல் வேணும்னு நினைக்கும்பொழுது, அப்போ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டரிங் இல்லை கவுன்சிலிங் இல்லை ஒரு கோச். அப்போது நிறைய பேரால் பே பண்ணி வர முடியாது. அப்போது இந்த கருத்துக்கள் நிறைய பேரை சேரணும், அவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்திலேருந்து அவங்க சரியான ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வெளியே வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எல்லாருக்கிட்டையும் ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது, இந்த யூடியூப்பில் ஆல்ரெடி ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நான் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கவுன்சிலிங் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுது, ஃப்ராக்சர் ஆகிடுது. இதை நானே சரி பண்ணிக்க முடியுமா? இல்லை ஏதோ ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் போய் பார்க்க முடியுமா? சார் என்ன சார் அடிபட்டுருக்குன்றீங்க, மெக்கானிக்கல் ஷாப்பில் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்? அப்போது அதுக்கான ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் யார்? டாக்டர். அவர்கிட்ட போனால் தான் டயக்னோஸ் பண்ணி நமக்கு தீர்வு கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னோட காரோ பைக்கோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் இந்த மாதிரி என் கார் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன பண்ணலான்னு கேட்டால் டாக்டர் அதுக்கு தீர்வு கொடுப்பாரா? நிச்சயமாக முடியாது. அப்போது ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் ஒரு கேரேஜில் தான் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டேன், என்னால் சரியான தீர்வு எடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அதோட ப்ரொஃபஷனல் அவங்க தான் சைக்கோதெரப்பி இல்லை சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த மனநல ஆலோசகர்கள் போய் நீங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது ஏன் அவங்கக்கிட்ட போகணும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ரகசியம்னு சொல்லி நினச்சி வச்சுருக்க விஷயங்கள், நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்டேயோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணும்போது, ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வரும்போது அது எல்லாமே வெடித்து பூதாகரமாக வெளிவரும். அப்போ ஏன்டா நம்ம ஷேர் பண்ணோன்ற அளவுக்கு போய் மிகப்பெரிய மன உளைச்சலுக்குள்ளே போவீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாது. என் லைஃப்பில் என்னோட முக்கியமான குறிக்கோள் என்ன? லைஃப்பில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஜாய்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய கனவாக இருக்குது. ஆனால் போகிற போக்கில் பார்க்கும்பொழுது இதை தாண்டி பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கிட்டு இருக்கோம். அப்போது இதுக்கு கவுன்சிலிங்கை தவிர வேறு தீர்வே இல்லையா? நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாருமே கவுன்சிலிங் வாங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் நல்ல புத்தகம் வாசிக்கிறவராக இருந்தால், நல்ல புத்தகங்கள் வாசிக்கும்போது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். நல்லா மியூசிக் கேட்குறவங்களா இருந்தால் அந்த மியூசிக் கேட்குறதுனால இம்மிடியட்டாக வெளியே வர முடியும். இல்லை யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இல்லை நான் டெய்லி ஸ்விம் போயிட்டு என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நான் நல்லா வாக்கிங் போகிறேன், இல்லை ஜாகிங் போகிறேன், இல்லை இன்னும் என்ன டீப்பாக எனக்கு பிடிச்ச விஷயத்தில் நான் போய் என்னால் வெளியே வந்துட முடியணும்னா கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், இது ஒரு சூப்பரான டிசிஷனுங்க. அப்படியும் உங்களால் முடியல அப்படின்னா ரொம்ப மாத கணக்கில் இந்த அழுத்தத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையை முழுசாக சாப்பிட்டுடும். அப்போ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த நேரம் தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்கிற ப்ராசஸ் வெளிப்படுங்க. என்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் 1-to-1 கவுன்சிலிங்கில் வந்திருக்காங்க. அப்போது நான் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு போகும்போது, 2வது சிட்டிங் வெளில போகும்போது மிகப்பெரிய அற்புதமான மனமாற்றத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறத கண் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படி வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களை அற்புதமாக வச்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இது யாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை, ஏன்னா என்னோடய நோக்கம் அது இல்லை. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.